நான் உங்கள ஒரு புது வீடியோவோட சந்திக்கிறேன். இந்த வீடியோ ஒரு புது பிளேலிஸ்ட்லயும் ஆட் ஆகும். இந்த பிளேலிஸ்ட்ல கன்டினியூஸா ஒரு 4, 5 வீடியோஸ் வர இருக்குது. இதன் மூலமாக இந்த பாடத்தின் அடிப்படையான எண்ணக்கரு, அது சம்பந்தமான பயிற்சிகள் என்பன உங்களுக்கு தெளிவாகவும், விரிவாகவும் வழங்கப்படும். நீங்க இதன் மூலமாக இந்த செக்ஷன நீங்க பயமில்லாம படிச்சு கொள்ள முடியும். சரிதானே? இந்த பாடம் எங்கட கம்பைன் மேத்ஸ்ல 1ஆம் தவணையில பிரயோக கணித பாடத்துல, அதாவது பார்ட் 2ல ஒரு முக்கியமான பாடம். சரிதானே? என்னன்னு உங்களால கெஸ் பண்ண இயலுமா? பண்ணுங்க பாப்போம். சரி, அதாவது இந்த பாடத்தை நாங்க சொல்லுவோம் காவிகள். சரிதானே? என்னன்னு சொல்லுவோம்? காவிகள். இது ஆங்கிலத்துல நாங்க வெக்டர் அப்படின்னு குறிப்பிடுவோம். சரியா? சரி. இப்ப இந்த காவி என்றதை நாங்க பார்க்கறதுக்கு முதல், காவிக்கு ஒரு காவி எங்கிருந்து உருவாகலாம் அல்லது எதுக்கு எதிர்மாறா வரலாம் என்ற ஒரு அடிப்படையான விடயத்திலிருந்து நான் வாரேன். அதாவது நாங்க இத சொல்லுவோம் எண்ணிக்கணியம். சரிதானே? முதலாவதாக நாங்க பார்க்க வேண்டியது எண்ணிக்கணியம். எண்ணிக்கணியம் என்றா என்ன? சரியா? எண்ணிக்கணியம் என்றா ஒரு கணியம் அதுக்கு பருமன மாத்திரம் கொண்டிருக்கும். அதாவது என்னன்னு சொல்லுவோம் நாங்க பருமன் மாத்திரம் உடைய கணியங்கள். சரிதானே? உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம் தூரம், கதி. சரியா? இந்த மாதிரி நாங்க சில ஆட்களை சொல்லுவோம். இந்த தூரம், கதி இவங்க எல்லாமே எப்படியான ஆட்கள் என்று சொன்னா ஒரு பருமன மாத்திரம் காணப்படும். ஒரு பருமன் மாத்திரம் கொண்டிருப்பாங்க. சரியா? இது காவிக்கணியம் என்று சொன்னா, சரி, இப்ப காவிக்கணியம் என்றா காவிக்கணியம் எப்படி காணப்படுவாங்கண்டா இவங்க இந்த பருமனோட சேர்த்து ஒரு திசை, அடுத்தது போக்கு, இந்த 3 கணியங்களையும் கொண்டிருப்பாங்க. அதாவது இவங்களை நாங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா பருமன், திசை, போக்கு உடைய கணியங்கள். சரிதானே? இப்படி பருமன், திசை, போக்கு இந்த 3 விதமான ப்ராப்பர்ட்டிஸையும் கொண்ட கணியத்தை நாங்க சொல்லுவோம் காவி கணியம். இதுக்கு உதாரணமாக நாங்க சொல்லுவோம் இடப்பெயர்ச்சி. அடுத்தது வேகம், ஆர்மூடுகள், விசை, உந்தம், இப்படி நாங்க சொல்லிக்கொண்டே போகலாம். சரிதானே? இந்த வித்தியாசம் தான் எண்ணிக்கும் காவிக்கும் இடையிலான வித்தியாசம். எண்ணி என்றா பருமன் மாத்திரம் காணப்படும், காவி என்றா பருமனோட சேர்த்து திசையும் அதுல போக்கும் காணப்படும். சரிதான்? இந்த வித்தியாசம் எங்களுக்கு வடிவாக விளங்க வேண்டும். சரியா? விளங்கினாத்தான் நாங்க இதை செய்யலாம். சரி, இப்ப இதுல உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு வித்தியாசம் தரணும்னா நான் தரலாம். இப்ப ஒரு புள்ளியிலிருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். எப்படி? ஒரு புள்ளியில இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். சரியா? இதுல இருந்து இப்படி ஒரு ஆள் நடந்து இப்படி வந்து அதே புள்ளியை அடைகிறார். இவர் நடந்து சென்ற தூரம் 2 கிலோமீட்டர். சரியா?
இதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் வந்து சொல்லுவோமே ஒரு 1 ஹவர் எடுத்திருக்கார். இப்ப இந்த 2 கிலோமீட்டர்ன்றது தூரம். தூரம் வந்து 2 கிலோமீட்டர். எடுத்த நேரம் வந்து 1 ஹவர். சரியா? இப்ப இடப்பெயர்ச்சிய பார்த்தமாக இருந்தால், இடப்பெயர்ச்சி என்றா என்னண்டா, இவர் இங்கே ஸ்டார்ட் பண்றார். இங்கிருந்து எவ்வளவு தூரம் இடம் பெயர்ந்து இருக்கார் என்றதை நாங்க பார்க்கணும். இப்ப 2 கிலோமீட்டர் சுத்திட்டு வந்திருக்கார். ஆனா, அவர் கடைசியா அதே புள்ளியில வந்து தங்குறார். ஆகவே இங்க இடப்பெயர்ச்சி இல்ல. சரிதானே? இங்க இடப்பெயர்ச்சி 0 கிலோமீட்டர். இப்ப இந்த தூரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான வித்தியாசம் இதுதான். சரியா? தூரம்ண்டா அவர் கால் போன போக்குல போன அந்த பாதையின் நீளம். இடப்பெயர்ச்சி என்று சொன்னா அவர் இடம் பெயர்ந்திருக்கணும். முதலாவது புள்ளிக்கும் அவர் கடைசியா நிக்கிற புள்ளிக்கும் இடையிலான கிட்டிய தூரம். இப்ப இங்க கிட்டிய தூரம் இல்ல. ஆகவே இடப்பெயர்ச்சி 0. அப்ப உங்களுக்கு இடப்பெயர்ச்சி என்று சொன்னா அதுல ஒரு பரமனோட சேர்த்து ஒரு திசை போகும் காணப்படுறார். இதை வச்சு கொண்டுதான் நாங்க கதிக்குரிய சமன்பாட்டையும் வேகத்துக்குரிய சமன்பாட்டையும் உருவாக்குவோம். அதாவது கதி என்றா உங்களுக்கு தெரியும், கதி சமன் தூரத்திங்கள் நேரம். இது வேகம் என்றா இடப்பெயர்ச்சிங்கள் நேரம். இப்ப இந்த தூரமும் இடப்பெயர்ச்சியும் வேறுபடுறதுனால கதியும் வேகமுமே உண்மையா வேறுபட போகுது. இதுதான் காவிக்கும் எண்ணிக்குமான அடிப்படையான வித்தியாசத்தின் எண்ணக்கரு. சரிதானே? சரி, இப்ப நாங்க எண்ணியை விட்டுட்டு நீ காவிக்குள்ள வரப்போறோம். ஏண்டா எண்ணி என்ற அதுக்கு பரமன் மட்டும்தான் இருக்கும். அப்ப அதை பத்தி நாங்க அடிப்படையாக நிறைய விஷயங்களை படிச்சுட்டோம். இந்த காவியை பத்தி நாங்க படிச்சது குறைவு. அப்ப அதை பத்தி தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். சரிதானே? இப்ப காவியை எவ்வாறு குறிக்கிற அல்லது வகை குறிக்கிற? சரி, காவியை குறித்தல். இது ஒரு முக்கியமான விடயம். சரியா? இப்ப காவியை நாங்க 2 விதத்துல குறிக்கலாம். முதலாவது அட்சர கணிதத்துல எவ்வாறு குறிக்கிறது, அடுத்தது கேத்திர கணிதத்துல எவ்வாறு குறிக்கிறது. இது ரெண்டுமே எங்களுக்கு தெளிவா விளங்கணும். சரியா? அப்ப நாங்க இங்க இந்த அட்சர கணிதத்துல இதை எப்படி குறிக்கிறேன்னு பார்ப்போம். அட்சர கணிதத்துல சரிதானே, காவி ஏ என்று குறிப்போம். உதாரணமா காவி ஏ என்று எடுக்கிறோம்னு சொன்னா காவி ஏ என்பதை நாங்கள் எவ்வாறு குறிப்போம்னு சொன்னா ஒன்றில் ஏயை போட்டுட்டு கீழுக்கு ஒரு கோடு அல்லது ஏயை போட்டுட்டு கீழுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு அடையாளம். சரிதானே? அல்லது ஏய ஒரு போல்டா எழுதுறது, தடித்த எழுத்து இனால் குறிக்கலாம். சரிதானே? இது கேத்திர கணிதத்துல நாங்க இதுல பரமன் திசை போக்கு இந்த மூண்டையுமே நாங்க குறிக்கணும். கேத்திர கணிதத்தில் நாங்க பரமனை காட்டணும், திசையை காட்டணும், போக்க காட்டணும். சரிதானே? அப்ப நாங்க இதை எப்படி குறிப்போம்னு சொன்னா ஒரு கோட்டினால குறிப்போம். உதாரணத்துக்கு ஒரு கோடு ஒன்றை நான் கீறுறேன். இந்த கோட்டினாலதான் நாங்க இங்க என்ன செய்வோம், இந்த காவிய குறிப்போம். சரியா? இதுக்கு ஏபி என்று பெயரிட்டோம்டா, இப்ப ஏயிலிருந்து பியை நோக்கி போறார் இந்த காவியாக இருந்தால் ஏபி இவ்வாறான ஒரு அம்புக்குறி. சில வேளையில் அதை கீழையும் குறிப்பாங்க, நான் மேலுக்கே குறிக்கிறேன். சரியா? குறிச்சா
இப்ப இந்த ஏபி என்ற துண்டத்தால காட்டப்படுற நீளம் பருமனா காணப்படும். சரியா? இங்க பருமன் கோட்டிட நீளம். சரியா? அடுத்தது திசை. திசை வந்து இந்த கோடு எவ்வளவு சாஞ்சிருக்கு. அப்ப இதுல ஒரு தீட்டா கோணத்தை நாங்கள் வகைபிரிக்கிறமாக இருந்தால் இந்த தீட்டா தான் திசை. அப்ப கிடையோட தீட்டா கோணம், அதாவது கோட்டின் சாய்வு. கோட்டின் சாய்வு கிடையுடன் தீட்டா. அடுத்தது போக்கு. போக்கு வந்தா இந்த ஏயிலிருந்து பிக்கு போகலாம் அல்லது பியிலிருந்து ஏக்கு வரலாம், எங்களுக்கு தெரியும். அப்ப இதை நாங்கள் எப்படி குறிக்கணும்? அம்புக்குறி மூலம் குறிப்போம். இப்படி ஒரு அம்புக்குறியை போடுறதன் மூலம் ஏயிலிருந்து பியை நோக்கி போகுது. ஆகவே அம்புக்குறி மூலம். சரிதானே? இப்போ உதாரணமா ஒரு ஒரு வாரம் அழிச்சிட்டு ஒரு நேர்கோடு இங்கிருந்து இங்க வரைக்கும் கீறுறேன். சரியா? கீறிட்டு இதை இந்த மாதிரி அம்புக்குறியை போடுறேன். பிக்யூ. ஆகவே பிக்யூ என்ற காவியனை அடையாளப்படுத்துறதா இருந்தால் பிக்யூ அம்புக்குறி. அப்ப இதுல பருமன் உதாரணமாக இதுல நீளம் உங்களுக்கு அதாவது தாராங்க. உதாரணத்துக்கு சொல்லுவோமே, பிக்யூட நீளம் ஒரு 10 சென்டிமீட்டர் என்று தந்திருந்தாங்களாக இருந்தால் அதுதான் இதுல பருமன். அப்ப திசை திசை வந்து என்ன? கோட்டுட சாய்வு. இங்க நிலைக்குத்தாக காணப்படுது. நிலைக்குத்து. அடுத்தது போக்கு. போக்கு வந்து கீழ் நோக்கி. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இதுதான் காவிய குறிக்கிற முறை. சரிதானே? மிக இலகுவான விடயம். அப்ப காவியம் எப்படி குறிக்கிறன்னு உங்களுக்கு விளங்கிட்டு. சரியா? சரி. இப்ப எங்களுக்கு அட்சர கணிதத்துல அல்லது கேத்திர கணிதத்துல எவ்வாறு இந்த காவிட பருமனை குறிக்கலாம்? இது ஒன்றும் பெரிய விடயம் இல்லை, மிக இலகுவான விடயம்தான். சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு இந்த காவிட பருமனை நாங்கள் குறிக்கணுமாக இருந்தால் காவியின் பருமன் அட்சர கணிதத்துல அல்ஜிப்ராவில் சரிதானே இந்த ஏ காவி அண்டு இருக்காருண்டா இவற்ற பருமனை நாங்கள் எப்படி குறிப்போம்னு சொன்னா ஏ காவியை போட்டுட்டு மொடியுலஸ் நாங்கள் பயன்படுத்துவோம். சரிதானே? ஏ காவியை போட்டுட்டு எப்படி ஏ மொடியுலஸ் அல்லது மெல்லிய எழுத்து. இந்த ஏற்கனவே நாங்கள் இங்க போல்டாகி இருந்தோம் காவிக்கு. இப்ப காவியிட பருமனை குறிக்கக்குள்ள போல்ட் இல்லாம மெல்லி எழுத்துல குறிப்போம். சரியா? இது ஜியோமெட்ரியில அதாவது கேத்திர கணிதத்தில் இது எப்படி குறிப்பமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஏபியிட பருமன் ஏபி காவி மொடுலஸ் அல்லது அந்த கோட்டின் நீளம் ஏபி.
இவ்வாறு நாங்க காவியின் பருமனை உங்களுக்கு காவி ஒன்று ஏ என்ற ஒரு இதால தரப்பட்டிருந்தா அதை வச்சுக்கொண்டு நாங்க இவ்வாறு குறிப்போம். இந்த குறிக்கிறது தான் பிள்ளைகள் மிக முக்கியமான விடயம். இதை வச்சுக்கொண்டு தான் நாங்க இனி வார இதுல எவ்வாறு காவியில குறிக்கிற அடையாளப்படுத்துறதெல்லாம் நாங்க செய்வோம். சரிதானே? சரி. இப்ப காவிகள சில வகைகளை நாங்க பார்க்க போறோம். காவிகளின் வகைகள். காவிகளோட வகைகளை பார்க்க போறோம். அந்த வகையில முதலாவதா நாங்க பார்க்க போறது சமகாவி. சரிதானே? முதலாவதா நாங்க பார்க்க போறோம் சமகாவிகளை நாங்க பார்க்க போறோம். சமகாவிகள்ண்டா ரெண்டு காவிகளை நாங்க எடுக்கிறோம். அந்த ரெண்டு காவிகளும் எப்படி இருக்கணும்? பருமன், திசை, போக்கு இது மூன்றுமே சமனா இருக்கணும். சமகாவிகள் என்று சொன்னா என்ன செய்யணும் நாங்க? பருமன், திசை, போக்கு இவை மூன்றும் சமனா இருக்கணும். இருத்தல் வேண்டும். சரிதானே? அப்படி இருந்தா இதை நாங்க சமகாவி என்று சொல்லுவோம். சரியா? இப்ப அட்சர கணிதத்துல அதாவது அல்ஜிப்ராவுல நாங்க ஏ காவி பி காவி ஆகியவை சமகாவிகள் என கொண்டால் சமகாவிகள் என எடுத்துக்கொண்டால் என எண்ணின் சரிதானே? இப்ப ஏயின் பருமன் பியின் பருமன் இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும்? சமனா இருக்கணும். அடுத்தது ஏயின் திசை அதாவது ஏ காவியின் திசை பி காவியின் திசை ரெண்டுமே ஒரே திசையா இருக்கணும். அப்ப சமாந்தரமா இருக்கணும். சரிதானே? அடுத்தது ஒரே போக்கில இருக்கணும். அம்புக்குறி வந்து ஒரே திசையில இருக்கணும். இருந்தா மட்டும்தான் சமகாவிகளா இருக்கும். இப்படி இருந்தா நாங்க என்ன செய்யலாம் அல்லது என்ன சொல்லலாம்? ஆயின் ஏ காவியானது பி காவிக்கு சமம். சரிதானே? சாரி, நான் மொடியுலஸை போட்டுட்டேன். வரேன். ஏ காவியானது பி காவிக்கு சமம். சரிதானே? இப்ப இதே இதை நாங்க அட்சர கணிதத்துல குறிக்கிறதாக சரியா கேத்திர கணிதத்துல குறிக்கிறதாக இருந்தால் ஜியோமெட்ரியில நாங்க எப்படி குறிப்போம்? ஒரே திசையில் இருக்க வேண்டும். ரெண்டுமே ரெண்டு காவி எடுத்த ரெண்டுமே எப்படி இருக்கணும்? ஒரே திசையில இருக்கணும், ஒரே சாய்வில் இருக்கணும், ஒரே பருமனா இருக்கும். ஒரே திசை. சரியா? இது ஏ, இது பி, இது பி, இது கியூ அண்டா இப்ப இதுவும் தீட்டாவா இருக்கணும், இதுவும் தீட்டாவா இருக்கணும், பருமனும் சமனா இருக்கணும். பருமன் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு எக்ஸ் என்ற பருமன், இதுவும் ஒரு எக்ஸ் என்ற பருமன் ஆயின் மட்டுமே நாங்க சொல்லலாம் என்ன? ஏபி காவியானது பிக்யூ காவிக்கு சமன். இப்படி இல்லை என்ற இன்னொரு வகையிலையும் சாத்தியப்படலாம். அது என்னன்னா இது ஏ, இந்த புள்ளி பி, இந்த புள்ளி சி.
சரிதானே? இவர் எக்ஸ் பருமன், இவர் எக்ஸ் பருமன், ஒரே போக்கு, ஒரே திசை ஆயின் ஏபி காவியானது பிசி காவிக்கு சமன். ஏன்? ஒரே பருமன், ஒரே திசை, ஒரே போக்கு. சரிதானே? இப்ப இங்க நாங்க எப்படி சொல்லலாம்? சமநீளம் கொண்ட சமாந்தர கோடுகளாகவோ அல்லது சமநீளம் கொண்ட ஒரே கோட்டு துண்டங்களாகவோ நாங்க இந்த ஜியோமெட்ரி படி குறிக்கலாம். அதைத்தான் உங்களுக்கு 2 செட்டா நான் குறிச்சு காட்டியிருக்கேன். சரியா? அப்ப இங்க நாங்க ஒரு முடிவா எழுதலாம். அப்படி சொல்லலாம். ஓகே, எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஒய் ஆயின் எக்ஸ் காவி y காவிக்கு சமம் என சொல்ல இயலாது, என கூற முடியாது. சரிதானே? ஆனால் ஏன்? இது காரணம் என்ன? ஏனெனில் திசை போக்கு இவங்க வேறுபடலாம். உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது பருமன் மட்டும்தான். ஒரே பருமனுடைய 2 கோடுகள் போக்குல வித்தியாசமா இருந்தாலே சமகாவிகள் இல்லை. சரிதானே? அப்ப திசையும் வேறுபட சான்ஸ் இருக்கு. ஆகவே எக்ஸ் ஈக்குவல்ஸ் y ஆயின் எக்ஸ் காவியும் y காவியும் சமம் அல்ல. ஆனால் எக்ஸ் காவியானது y காவிக்கு சமனாயின் எக்ஸ் ஈக்குவல் y ஆகும். ஏன்? சமகாவி என்று சொன்னா சமபருமன் இருக்க வேண்டும். சரிதானே? சரி, இரண்டாவது சமாந்தர காவிகள். இரண்டாவது சமாந்தர காவிகள். சமாந்தர காவிகள் என்றா இப்ப திசை போக்கு என்பன சமனாகவும் சரியா உள்ள இரு காவிகள் சமாந்தர காவிகள் என சொல்லலாம். அதாவது பருமன் சமன் இல்லை, ஆனா திசை போக்கு சமம். திசை போக்கு சமமாயின் இரு காவிகள் சமாந்தர காவிகள் ஆகும். சரிதானே? இத அட்சர கணிதத்துல இப்ப ஏ காவியும் பி காவியும் சமாந்தர காவியாயின் சரிதானே ஏ காவி சமாந்தரம் பி காவி ஆகும். சரியா? இங்கு இந்த ஏ காவி பி காவி இவங்கட திசை போக்கு சமனா இருக்கும். இருக்குமா இல்லையா? இருக்கும். ஆகவே இவங்களை நாங்க சமகாவிகளாக மாற்றணுமாக இருந்தால் ஏ காவியானது பி காவிக்கு சமன் இப்ப ஒரு லம்டா என்ற ஒரு எண்ணியால பெருக்கல, அல்லது லம்டா ஏ ஆனது ஏ காவியானது பி காவிக்கு சமன். இங்கு லம்டா வந்து எண்ணி வெறும் பருமனை மட்டும் கொண்ட ஒரு பெருமானம். சரிதானே? இவங்களை கேத்திர கணிதத்துல எவ்வாறு குறிக்கிறது என்று சொன்னா 2 கோடை நாங்க சமாந்தரமா கிறோம். இப்ப பாருங்க, இந்த 2 கோடும் சமாந்தர கோடுகள். அதே நேரம் கிடையோட தீட்டா கோணம், கிடையோட தீட்டா கோணம்.
உதாரணமாக இதை ஏபி என்று எடுப்போம், இதை பிக்யூ என்று எடுப்போம். எடுத்தா ஏபி காவி சமாந்தரம் பிக்யூ காவி. ஆகவே ஏபி காவியை நாங்கள் எழுதலாம் ஒரு லம்டாவால பெருக்கி lambda PQ காவி. இங்க lambda ஓர் எண்ணி பெருமானம். சரிதானே? இதுதான் விஷயம். இப்ப சமாந்தர காவி என்று சொன்னா பருமன் சமன் இல்லாத காவிகள். அதாவது பருமன் சமன் இல்ல, போக்கும் திசையும் சமன். சரிதானே? அப்ப பருமன் சமன் இல்லாத என்று சொல்ல இயலாது. நான் புலவுல மாதிரி சொல்லிட்டேன். பருமன் சமன் இல்லை, ஆனா திசையும் போக்கும் சமமா இருக்கும். இருந்தா அவங்களை நாங்க அதாவது சமாந்தர காவிகள் நாங்க சொல்லுவோம். சரிதானே? சரி. அடுத்தது மூன்றாவது ஆள் நாங்க சொல்லுவோம் பூஜ்ய காவி. பூஜ்ய காவி அல்லது சூனிய காவி என்று நாங்க சொல்லுவோம். சூனிய காவி என்று நாங்க சொல்லுவோம். சரி. பருமன் பூஜ்ஜியமாக இருக்கிற காவியை நாங்க பூஜ்ய காவி என்று சொல்லுவோம். பருமன் பூஜ்ஜியம். பருமன் பூஜ்ஜியமாயின் பூஜ்ய காவியாகும். சரிதானே? இதுக்கு திசை போக்கு எல்லாம் இல்லை. பூஜ்ய காவியிட பருமனே இல்லைண்டா பிறகு எப்படி நாங்க அதுக்கு திசையையும் போக்கையும் குறிக்கிற? இங்கு திசை போக்கு என்பன இல்லை. சரிதானே? அப்ப இதை நாங்க எப்படி குறிப்போம் என்று சொன்னா பூஜ்ய காவி என குறிக்கலாம். சரியா? கேத்திர கணிதத்துல புள்ளியால குறிப்போம். கேத்திர கணிதத்துல புள்ளியால் இப்படி ஒரு டாட் குறிக்கப்படும். இந்த டொட்டுக்கு பருமனும் இல்ல, திசையும் இல்ல, போக்கும் இல்லை. உங்களால சொல்லிடுமா இதுக்கு என்ன பருமன் ஒரு டொட்டுக்கு? இல்ல. திசையை சொல்லிடுமா? இல்ல. போக்கு சொல்லிடுமா? இல்ல. சரிதானே? அப்ப இங்க ஒரு நோட் மாதிரி ஒன்று நாங்களால் சொல்லிடும். எல்லா பூச்சிய காவிகளும் சம காவிகள் ஆகும். சரிதானே? எல்லா பூச்சிய காவிகளும் சமகாவியாகும். சரிதானே? ஏனென்றா இப்ப எக்ஸ் காவி பூஜ்ஜியமாயின் எக்ஸ் காவி என்பது பூஜ்ஜிய காவி ஆகும். இதே போல வைகாவி பூஜ்ஜியமாயின் வைகாவி என்பது பூஜ்ஜிய காவி ஆகும். ஆகவே ரெண்டுமே பூஜ்ஜிய காவியா இருக்கிறதுனால எக்ஸ் காவி வைகாவிக்கு சமம் ஆகும். எனவே பருமன், திசை, போக்கு இல்லை. சரிதானே?
இப்போ பருமன் திசை போக்கு இருந்தால் இப்படி நாங்கள் சொல்ல இயலாது. சரியா? அடுத்த முக்கியமான விஷயம், இது எத்தனையாவது ஆள்? 3வது ஆள். அடுத்தது 4வது ஆள். அலகு காவி. அலகு காவி. சரி, அலகு காவி என்றா இப்ப நாங்க அது ஒரு யூனிட் வெக்டர்னு சொல்லுவோம். ஒரு முக்கியமான பேர் யூனிட் வெக்டர். சரிதானே? அலகு காவி என்று சொன்னா ஒரு அலகு பருமனுடைய காவி அலகு காவியாகும். எப்படி? ஒரு அலகு, அதாவது 1 யூனிட், அது சென்டிமீட்டரோ மில்லிமீட்டரோ நீங்க எடுக்கிற அந்த ஒரு அளவீட்டுக்கு இன்னொரு அலகு எடுக்கிறீங்களோ அந்த அலகுல ஒரு அலகு இருக்கணும். சரி, அதால தான் நாங்க பொதுவா 1 யூனிட் என்று சொல்லுவோம். ஒரு அலகு பருமனுடைய காவி அலகு காவியாகும். சரிதானே? இதற்கு திசை போக்கு இருக்கு. திசை போக்கு உண்டு. இப்ப உதாரணமாக ஏ காவியானது யூனிட் வெக்டர் ஆயின், அதாவது அலகு காவியாயின் அலகு காவி ஆயின், சரியா? இந்த ஏ வெக்டரோட பருமன் எப்படி இருக்கணும்? ஒன்றாக இருக்கணும். சரிதானே? ஆவே ஆகும். இப்ப ஏ காவின்னு அலகு காவிய நாங்க ஏ காவிய போட்டு மேல இப்படி ஒரு அடையாளத்தை போடுவோம். இனால குறிக்கலாம் என குறிக்கலாம். சரிதானே? இப்ப கேத்திர கணிதத்தில் இதை குறிக்கிறதாக இருந்தால், கேத்திர கணிதத்தில் நாங்க ஒரு கோட்டை கீறுவோம். கீறிட்டு அவருக்கு நாங்கள் வளமையை போல திசை போக்குகளை குறிப்போம். இது ஒரு அல்பாண்டு எடுப்போம், ஏபி என்று எடுப்போம். எடுத்தால் இங்க இந்த ஏபியிட பருமன் அல்லது ஏபியின் பருமன் 1 யூனிட்டா காணப்படணும் அல்லது ஒரு அலகா காணப்படணும். இப்படி காணப்பட்டா மட்டும்தான் இது அலகு காவி என்ற கேட்டகரியில வரும். சரிதானே? அப்ப அலகு காவி என்று சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு திசை போக்கு உண்டு, பருமன் ஒரு அலகு. சரிதானே? சரி, இப்ப இங்கேயும் ஒரு சில நோட்மாய் சில விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நாங்க 2 அலகு காவிகளை எடுப்போம். இது ஒரு அலகு காவி, இது ஒரு அலகு காவி. சரிதானே? ஓகே, நான் இன்டென்ஷனாகவே பருமன் ஒரு சேமான பருமனாகவே நான் எடுத்திருக்கிறேன். சரி, இப்போ இங்கே இதுக்கு இவ்வாறான திசை இருக்கு, உங்களுக்கு சாய்வு தெரியும். இதை நான் ஏ காவி என்று எடுக்கிறேன், இதை நான் பி காவி என்று எடுக்கிறேன். இப்போ எங்களுக்கு ஏயின் பருமனம் தெரியும் உண்டு, பியின் பருமனம் தெரியும் உண்டு. ஏனென்றால் அங்கே இங்கே எடுத்திருக்கிற ஏ கமா பி காவிகள் அலகு காவி. சரிதானே? இப்போ இங்கு ஏ கமா பி காவிகள் அலகு காவிகள். சரிதானே? இவற்றின் திசை போக்கு இப்ப பாருங்க. இப்ப இதுல ஏயிர திசையையும் பீர திசையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும்.
வேறுபட்டிருக்கு. ஆகவே இங்கு திசை போக்கு வேறுபட்டிருப்பதால் ஏ காவியும் பி காவியும் சமகாவி அல்ல. சரியா? ஆகவே அலகு காவிகள் சம காவிகள் அல்ல. சரியா? ஆனால் ஒரே திசை ஒரே போக்கு கொண்ட அலகு காவிகள் சமகாவிகள் ஆகும். இங்க முடிவு இதுதான். எல்லா அலகு காவிகளும் சமகாவிகள் அல்ல. ஆனால் ஒரே திசை ஒரே போக்கில் இருக்கிற சமகாவிகள் அலகு காவி ஒரே திசை ஒரே போக்கில் இருக்கிற அலகு காவிகள் சமகாவிகளாக இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் மட்டும் பார்த்தா இல்ல. இதை நீங்க வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். சரிதானே? சரி. ஓகே. இப்ப இந்த அலகு காவியை நாங்க இவ்வாறு காணலாம் என்றதை பார்ப்போம். அலகு காவியை கணித்தல். அலகு காவியை கணித்தல். சரியா? உதாரணமாக இப்ப நாங்க எடுப்போம் ஒரு ஏ காவியின் அலகு காவி நாங்க சொல்லுவோம் லம்டா ஏ காவி என கொள்க அல்லது என்க. அப்ப இங்க நாங்க ஏ என்றது ஒரு ஏ காவி என்று ஒன்று எடுத்திருக்கோம். அதுல அலகு காவி எப்பயுமே என்ன செய்யும்? ஏ காவி எப்பயுமே அலகு காவியா இருக்காது. அதுக்கு ஒரு பருமன் இருக்கும். அந்த பருமன் நாங்க ஓரலகா ஆக்கினோம்னா அது அலகு காவியா மாறும். அப்ப அந்த ஓரலகா ஆக்கிறதுக்கு நாங்க பெருக்கவோ பிரிக்கவோ வேண்டும். அப்ப லம்டான்ற ஒரு எண்ணிக்கணியத்தை நான் இங்க செய்கிறேன். இங்க லம்டா எண்ணி. சரிதானே? 2 சொல்லி 3 சொல்லி நான் மாத்தி போடுவேன். தவறா என்ன வேண்டாம். சரிதானே? சரி. இப்ப இது லம்டா ஏ காவி அலகு காவியா இருந்தா அதுல பருமன் உண்டு. அது லம்டா ஏ காவிட பருமன். அப்ப மொடியுலஸால நாங்க மொடியுலஸுக்குள்ள எழுதுவோம். இவர் 1. இப்ப லம்டாங்கிறால் ஏற்கனவே எண்ணி. அப்ப அவரை நாங்க மொடியுலஸுக்குள்ள எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மட்டுக்கு மொடியுலஸோ மட்டு எல்லாம் ஒன்றுதான். ஆங்கிலத்துல மொடியுலஸ், தமிழ்ல மட்டு. இப்ப இந்த மட்டுக்கு வெளியால நான் லம்டாவை கொண்டு வரேன். சரிதான்? ஆகவே லம்டா இன்டு மொடியுலஸ் ஏ ஈக்குவல்ஸ் 1. இதுல இருந்து நான் லம்டாவை கண்டனாக இருந்தால் 1 ஏ இட மொடியுலஸ். சரியா? அப்ப உங்களுக்கு ஒரு காவி தாராங்க, ஏ என்ற ஒரு காவி தாராங்களாக இருந்தால் அதுல அலகு காவிய காணணுமாக இருந்தால் நாங்க என்ன செய்யணும்? இதுல யூனிட் வெக்டரை காணணுமாக இருந்தால் ஏ காவிய அதுல பருமனால பிரிச்சோம்னா சரி. ஏன் 5 பருமனுடைய ஒரு காவி ஏயா இருந்தா நாங்க 5ஆல அந்த காவிய பிரிச்சோம்னா சரிதானே? அதுதான் இங்க சமன்பாடை நான் சொல்றேன். ஏ காவிய அதுல பருமனால பிரிக்க எங்களுக்கு அலகு காவி கிடைக்கும். இதே போல் எக்ஸ் காவியின் அலகு காவி எக்ஸ் காவிய பருமனால பிரிக்க வரும் ஆகும். சரியா?
இதுதான் அலகு காவியை கணிக்கும் முறை. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன தரப்படுதோ பி காவி தந்தா பி காவியின் கீழ் பி காவியிட பருமன். இதுதான் யூனிட் வெக்டர். சரியா? இப்ப இதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, மறைக்காவி. மறைக்காவி என்றா என்னண்டா, நாங்க ஒரு ஏக்காவி எடுக்கிறோம், அதே பருமனா இருக்கணும், அதே திசையா இருக்கணும், ஆனா எதிர்போக்கு. ஏக்காவியின் பருமனுடையதும் அப்படி ஏக்காவியின் பருமன் உடையதும் அதே திசையுடையதும் ஆனால் எதிர்போக்கு உடையதுமான காவிய நாங்க மறைக்காவி என்று சொல்லுவோம். இத நாங்க மைனஸ் ஏ காவியினால குறிக்கப்படும். சரிதானே? உதாரணத்துக்கு கேத்திரகணியத்தை நாங்க இதை குறிக்கிறதாக இருந்தால், ஏ என்ற ஒரு காவியை நான் இருக்கிறேன், இது ஏ, அதை இன்னொரு கீறன். சரி, இப்ப இது ஏ காவியாக இருந்தால், இப்ப ஏ பருமன், இதர பருமன் உங்களுக்கு அளவீட்டுல பாத்தீங்கன்னா சமன், திசையும் சமன். இப்ப இங்க போக்கு எதிர் திசையில இருந்தா இவரை நான் ஏ காவியம் குறிப்பேன். சரிதானே? அல்லது இது ஒரே பருமன், இது ஏ காவி, இவர் இப்படி திசையில இருக்கிறார், இவர் இங்க இப்படி திசையில இருந்தாருண்டா மைனஸ் ஏ காவி. சரியா? இருந்தா நாங்க இவங்களை என்னென்று சொல்லுவோம்? மறைக்காவி. சரி, அடுத்தது ஒருமை காவி என்ற ஒரு ஆள் இருக்கார். எப்படி இருக்கிற? ஒருமை காவி. ஒருமை காவி என்றா இவர் எப்படி இருப்பாங்கண்டா, பருமன், திசை, போக்கு என்பன எப்பொழுதும் சமமாக அல்லது மாறிலியாக இருக்கும். எப்பவும் மாறாது, மாறிலியாக உள்ள காவி ஒருமை காவி என்று சொல்லப்படும். சரிதானே? இதுக்கு உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம் புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசையை நீங்க இலங்கையில பார்த்தாலும் அதே இதுதான், இந்தியாவில் பார்த்தாலும் அதே இதுதான், மலேசியாவில் பார்த்தாலும் அதே இதுதான், சிங்கப்பூர்ல பார்த்தாலும் அதே இதுதான், கனடாவில் பார்த்தாலும் அதே இதுதான், யூகேல பார்த்தாலும் அதே தான், அமெரிக்காவில் பார்த்தாலும் அதே தான், ஈரான்ல பார்த்தாலும் அதே இதுதான், துபாயில பார்த்தாலும் அதே தான். நீங்க உலகத்துல எந்த நாட்டுல பார்த்தாலும் புவியீர்ப்பு விசை மாறாது. அப்ப இதை நாங்கள் எப்படி குறிப்பமாக இருந்தால் எப்பொழுதும் கீழ் நோக்கி. சரிதானே? கீழ் நோக்கி ஜி என்ற ஒரு அடையாளத்தால குறிப்போம். பருமன் ஜி, உதாரணமாக 9.81 அல்லது சில இடத்துல நீங்க 10க்கு சமப்படுத்தி கணக்குல செய்வீங்க. நாங்க இங்க
மெத்தில் எப்பயுமே அதை ஜி என்று தான் குறிப்போம். நாங்கள் சுருக்கிறது குறைவு, ஜியாகவே அதை நாங்கள் வச்சுக்கொள்வோம். திசை நிலைக்குத்து. போக்கு கீழ் நோக்கி. சரிதானே? இப்படித்தான் இந்த ஒருமைக்காவி காணப்படும். சரியா? ஒருமைக்காவி எப்படி காணப்படும் என்றதை நீங்க வடிவா பார்த்துட்டீங்க. சரி, இப்ப நாங்க இன்னொரு விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது ஓகே, இந்த லாம்டா ஏ காவியின் விளக்கம். ஏ காவியின் விளக்கம் இதை நாங்க எங்க பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நாங்க ஒரு இடத்துல பார்த்துருக்கிறோம் ஏற்கனவே. சமாந்தர காவிகளை வச்சு கொண்டு நாங்க 2 சமாந்தர காவிகளை சமப்படுத்தணுமாக இருந்தால் லம்டாவினால பெருக்கணும் பார்த்திருந்தோம். இப்ப அந்த லம்டா ஏ காவிய விளக்கத்தை தான் நான் இங்க பார்க்க போறோம். சரியா? அதுல முதலாவது அட்சர கணிதம் அல்ஜிப்ராவில் நாங்க பார்க்கிறோம். அல்ஜிப்ராவில் என்ன விளக்கம் என்று பார்க்கிறோம். சரியா? இப்ப ஏகாவியின் பருமன்ல லம்டா மடங்கு எண்ணி. இந்த லம்டாங்கிறது நான் நிறைய தரம் சொன்னேன், எண்ணி. லம்டா மடங்கு பருமனுடையதும் ஏகாவியின் அதே திசை போக்கு உடையதுமான காவி லம்டா ஏ காவி ஆகும். இங்கு லம்டா என்ன? சரியா? இப்ப இதை கேத்திரணியத்தில் நாங்கள் விளக்குறதாக இருந்தால், அதாவது ஜியோமெட்ரியில நாங்கள் இதை விளக்குறதாக இருந்தால், முதலாவது கேட்டகரி சரிதானே? இந்த லம்டா வந்து 0க்கும் 1க்கும் இடையில காணப்படல. 0க்கும் 1க்கும் இடையில காணப்பட்டா இதை நாங்க எப்படி சொல்லுவோம்? சரி, போட்டுக்கிடுவோம். காணப்பட்டால் இங்க இந்த காவிய நான் என்று சொன்னால் இவர் வந்து அதே போக்கு அதே திசை, ஏன்னா தீட்டாவை குறிக்கல, உங்களுக்கு கிட்ட அதாவது சாய்வு சேமா தான் இருக்கும். லம்டா ஏ காவி. இதே இது லம்டா பெரிது ஒன்று ஆயின் இந்த மாதிரி வரும். சரிதானே? அதே திசை அதே போக்கு, இவர் வந்து ஏ காவி, இங்க இது வந்து லம்டா ஏ காவி. சரியா? இதுல மூன்றாவது ஆள் லம்டா சிறிது பூஜ்ஜியம் ஆயின். சிறிது பூஜ்ஜியம் என்று சொன்னா உங்களுக்கு லம்டா வந்து மைனஸ் பெருமானம். அதை நாங்கள் இங்க லாம்டாவை மைனஸ் மியூ என்று கொள்ளுவோம். எங்க சரியா? இப்ப நீங்க எழுதலாம் மியூ பெரிது பூஜ்ஜியம். அப்பதான் நீ மைனஸ் மியூக்கு சமனா வரும். சரி, மியூ என்றால் வந்து எப்பயுமே பெருசு. அது லம்டாவை நான் மைனஸ் மியூவால குறிக்கிறேன். அது நான் இப்ப லம்டா ஏய
நான் லாம்டாவுக்கு பதிலாக என்ன போடலாம், மைனஸ் மியூ ஏ என்று குறிக்கலாம், ஏ காவி. இப்ப மியூவை வச்சுட்டு இந்த ஏ மைனஸை ஏ, அதாவது காவிக்குள்ள கொண்டு வர மைனஸ் ஏ காவி. ஆகவே லம்டா வந்து எப்பவும் பூஜ்ஜியத்தோட சின்னனானா நாங்க என்ன செய்யணும், சயக்காவிக்குள்ள இவரை கொண்டு போகணும். சரியா? அப்ப சயக்காவின்ற என்ன செய்யணும், போக்க மாற்றணும். இப்ப போக்க மாத்தினோம் என்றால் சரி. சரிதானே? சரி. உதாரணத்துக்கு இது ஏ, வெறும் ஏ. இப்ப மியூட பெருமானத்தை வச்சுக்கொண்டு இது ரெண்டு விதமா வரலாம். ஒன்று சின்னனா வரலாம், அல்லது பெரிய ஒரு ஆளா வரலாம். சரிதானே? சரி. இங்க இவர் ஏ காவி, மைனஸ் மரக்காவின்னு என்ன செய்யணும்னாங்க, போக்க மாற்றணும். போக்க மாற்றினால் இது மைனஸ் ஏ காவி. இப்ப மைனஸ் ஏ காவிட திசையில இவர் காணப்படுவார், மியூ ஏ காவி அல்லது மியூ மைனஸ் ஏ காவி, அல்லது இங்க இதே போக்கு மியூ மைனஸ் ஏ காவி. இங்க மியூ மைனஸ் ஏ காவி. இங்க மியூ வந்துட்டு எப்படி இருக்குது, ஒன்றுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் இடையில. இங்க மியூ வந்துட்டு பெரிது ஒன்று. அதை வச்சு கூட இந்த சயக்காவியும் ரெண்டு விதமாக எங்களால அடையாளப்படுத்த முடியும். சரிதானே? சரி. இப்ப அடுத்த விடயம் இந்த காவிகள கூட்டல், காவி கூட்டல். சரியா? உங்களுக்கு ரெண்டு காவிகள் தாராங்கன்னு கொள்வோம். உதாரணமாக ஒரு காவி ஏ என்று தாராங்க, அடுத்த காவி பி என்று தாராங்க. தந்தால் உங்களுக்கு திசை போக்கெல்லாம் தந்திருக்காங்க, ஏ காவி பி காவி. இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினால் என்ன வரும்? இதுதான் இப்ப இருக்கிற கேள்வி. இதுதான் காவி கூட்டல்னு நாங்க சொல்லுவோம். இப்ப நாங்க என்ன செய்வோம்டா, ரெண்டு காவிகள் தந்தா முதலாவது காவியை நாங்க கேத்திரகணிதத்துல கீறிட்டு அது முடிகிற புள்ளியில அடுத்த காவியை நாங்க தொடங்குவோம். சரிதானே? உதாரணமா இங்க நாங்க என்ன செய்வோம், இவருக்கு ஏபி காவியை நாங்க கீறுறோம். இது ஏ. பி காவிய நான் இது முடிகிற புள்ளியிலே இருந்து நான் கீறுவேன். சரியா? கீறினால் எனக்கு இங்க கிடைக்கிறது பி காவி. இந்த தொடக்க புள்ளியையும் இந்த இறுதி புள்ளியையும் இணைக்க வாரதுதான் இந்த காவி கூட்டல். சரிதானே? இப்ப இந்த விளையுள் இவர்தான் ஏ காவி சக பி காவிர கூட்டல். சரிதானே? இப்ப இத புள்ளிகளை இத பெரிய ஏ, இத பெரிய பி, இத பெரிய சி என்று குறித்தால் காவி கூட்டல் படி ஏபி காவி பிளஸ் பி சி காவியானது ஏசி காவியை தரும். சரிதானே? இந்த ஏசி காவி ஏ காவி சக பி காவி. சரி, அவங்களுக்கு ரெண்டு காவிகளை தந்த நாங்க என்ன செய்யணும், கேத்திரகணிதத்துல ஒரு காவியை கீறிட்டு அது முடிகிற புள்ளியிலிருந்து மற்ற காவியை தொடங்கி அது முடிகிற புள்ளியையும் முதலாவது காவி தொடங்கின தொடக்க புள்ளியையும் இணைக்க வாரது காவி கூட்டலா காணப்படும். அவை நாங்க ரெண்டு காவிகள் தரப்படுற இடத்துல அது ஒரு முக்கோணத்துல ரெண்டு பக்கங்களாக நாங்க கருதி அதே பருமன் திசை போக்குல அந்த முக்கோணத்தை நாங்க பூர்ணப்படுத்தக்குள்ள வர மூன்றாவது பக்கம் காவி கூட்டலை தரும். சரிதானே? விளங்கிட்டா? சரி.
இப்ப இதுதான் காவி கூட்டல்ற அடிப்படை. இப்ப இது 2 காவிகளுக்கு தந்திருக்காங்க. இதே இப்ப 3 காவிகளை கூட்ட சொன்னா உதாரணமாக ஒரு ஏ காவிய தாராங்க, பிறகு ஒரு பி காவிய தாராங்க, பிறகு ஒரு சி காவிய தாராங்க. இது ஏ காவி, இது பி காவி, இது சி காவி. இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஒரு காவிய கீறுறது, முடிகிற புள்ளியில் அடுத்த காவிய தொடங்குறது, அது முடிகிற புள்ளியில் அடுத்த காவிய தொடங்குறது. சரிதானே? இப்ப இதை கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம். ஏ காவி, பி காவி, சி காவி. சரிதானே? இப்ப இங்க இவர் வந்து ஏ காவி, காவி அடையாளத்தை போடணும். இவர் வந்து பி காவி, இவர் வந்து சி காவி. இப்ப இங்க முடிகிற புள்ளி உங்களுக்கு என்னது தரும்? இவங்களோட காவி கூட்டலை தரும். ஏ காவி சக பி காவி சக சி காவி. அவ்வளவுதான். இதே மாதிரி உங்களுக்கு 5, 6 காவிகளை தந்தாலும் சேர்த்து கூட்டி நீங்க காவி கூட்டலை செய்யலாம். இப்ப காவி கூட்டல்ல இருந்து நாங்க காவி கழித்தலையும் எங்களால செய்ய முடியும். எப்படி? காவி கழித்தல். சரிதானே? காவி கழித்தல் என்றா உங்களுக்கு உதாரணமாக ஒரு ஏ காவி இருந்து பி காவியை கழிக்க சொல்றாங்க. இப்படி என்றா நாங்க என்ன செய்யணும்டா, முதல்ல ஏ காவியை எடுக்கணும். கழித்தலும் ஒரு வகையான கூட்டல். இவர் என்ன செய்யணும் சொன்னா, ஏ காவி சக பி காவியில சயக்காவியை நாங்க இருக்கணும். சரிதானே? ஏ காவி சய பி காவிங்கிறது ஏ காவியோட பியில சயக்காவியை கூட்டதுக்கு தானே. இப்போ உங்களுக்கு ஏ காவி தந்திருக்காங்க, உங்களுக்கு இது ஜியோமெட்ரியாவும் தெரியும் என்று கொள்ளுவோம். இதுதான் உங்களுடைய ஏ காவி. அதே மாதிரி பி காவியும் தந்திருக்காங்க, இதுதான் உங்களோட பி காவி. இப்ப கழிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப இது வந்துட்டு எதுக்கு சமனாக இருக்குமாண்டா? சரிதானே? ஏ காவி அதே காவி எடுக்கிறது பிளஸ் அதே பருமன்ல பி காவி எடுக்கிறது திசைய மாத்திட்டு கூட்டுறதுக்கு சமம். சரிதானே? அப்ப இதை நாங்க கேத்திர கணிதத்துக்கு உருவமாக இருந்தால் இது எங்களுடைய ஏ காவி, எங்களுடைய பி காவி இப்படி இருக்கிறார். அப்ப அதுல திசையை மாத்தினோம்னு சொன்னா இப்படி வரும். சரிதானே? இது ஏ காவி, இந்த திசையில வாரது பி காவி. அதுல பருமன்ல மைனஸ் திசை என்று சொன்னா கீழ் நோக்கி நாங்க இறக்க வேண்டும். இறக்கினாதான் மைனஸ் காவி வரும். ஆகவே இவங்கட என் பாயிண்ட்ஸை இணைச்சா எங்களுக்கு என்ன உருவாகும்? ஏ காவி மைனஸ் பி காவி உருவாகும். இப்ப மேல் நோக்கி இணைச்சா வர்றது என்ன? இவர் வந்து ஏ காவி சக பி காவி, கீழுக்கு வாரது ஏ காவி சய பி காவி. சரிதானே? இதுதான் ஒரே விஷயம். இப்ப உங்களுக்கு ஏ சக பி காவியையும் ஏ சய பி காவியை, அதாவது ஏ காவியில ஏ கமா பி காவிகள கூட்டலையும் ஏ கமா பி காவிகள கழித்தலையும்
ஒரே வரைவில் வரைய சொன்னா இதுதான் விஷயம். சரியா? மிக இலகுவான விடயம். சரி. இப்ப இத வச்சுக்கொண்டு நாங்க இதுல அடுத்தடுத்த பகுதிகளுக்கு எங்களால மூவ் பண்ண முடியும். இப்ப இதுதான் காவிய பத்தின ஒரு அடிப்படையான அறிவை பெறத்துக்கான வீடியோ. சரிதானே? இதுல காவிகள பத்தி நாங்க காவியண்டா என்னன்னு பார்த்தோம். பிறகு காவியில வகைகள பார்த்தோம். காவி எப்படி வகை குறிக்கிறன்னு பார்த்தோம். பிறகு காவிகளோட வகைய பார்த்தோம். அதிலிருந்து சில அறிவுகளை பெற்றோம். பிறகு அழகு காவி என்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் அதை எப்படி குறிக்கிற அதோட பருமனை எப்படி காண்ற என்ற விடயங்களையும் பார்த்தோம். பிறகு காவி கூட்டல் சரிதானே? அதை எப்படி நாங்க கேத்திர கணிதத்துல குறிக்கிறோன்னு பார்த்தோம். அதை வச்சுக்கொண்டு 2 காவி 3 காவி 4 காவி செய்யலாமான்னு பார்த்தோம். பிறகு காவி கழித்தலை காவி கூட்டல் கூட நாங்க செஞ்சோம். சரிதானே? மிக முக்கியமான விடயத்தை இந்த வீடியோல பார்த்துருக்கோம். நீங்க தெளிவா இந்த வீடியோவை பார்க்கறது மூலம் இதன் மூலமா உங்களுக்கு காவி பத்தின பூரண அடிப்படையான விஷயங்களை உங்களால பெற முடியும். சரிதானே பிள்ளை, இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கம்மெட்ஸ் தமிழை பற்றி அறிமுகப்படுத்துங்க. இந்த அவங்களும் இந்த வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு கூட ஒரு தெளிவான அறிவையும் விரிவான ஒரு அறிவையும் பெற முடியும். இதுல தொடர்ச்சியை நான் அடுத்த வீடியோவில் தருவேன்.